இந்த வாசனை அப்படி தூக்குது பாருங்க ஆமாங்க, இது மட்டும் நீங்கள் வளங்க அப்படி வரும், உங்களுக்கு வாசனை அப்படி வரும், சூப்பராக வருது. எங்களால் ஸ்மெல் பண்ணவே முடியல. பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பிரம்மக்கம்பளம் அவ்வளோ ஒரு அழகு, அவ்வளோ ஒரு வாசம். இந்த பூவில் அவ்வளோ ஒரு பூ பூத்துருக்கு, அதுவும் இங்கே பாருங்க. ஆமாம், ரெண்டு இன்னொரு பூ இங்கே இருக்குது. நாளைக்கு நாளைக்கு இன்னொரு மொகு பூக்கோங்க. பூக்கும், நிறைய பூ மொக்கு இருக்குது. ஸோ இது வந்து நைட்டில் இதுக்கு நாங்கள் சரியாக பார்க்க மாட்டோம். இந்த வட்டம் கரெக்டாக பார்த்தா எடுத்தோம் பூ. வாசனை அப்படி வெளியே வந்தேன், நான் வெளியே வந்தால் ரொம்ப வாசனை. என்ன இது வாசனை இப்படி வந்து பெருசெல்லாம் அடிக்கவே இல்லையா? நைட்டில் வந்து யாராவது இருக்காங்களா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்க வருவோம். அப்போ ரொம்ப வாசனை ஏதோ வந்துட்டே இருந்துச்சா, நாங்கள் இப்படி வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தோமா, அழகாக பூ பூத்துருச்சு. இது வாசம் என்னோட வித்தியாசமான ஒரு வாசனை, அப்படியே இப்படி மணக்குதுன்ட்டு நான் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலி நான் வெளியே வந்தேன்னா பாட்டிக்கிட்ட கேட்டேன், என்னம்மா இந்த மாதிரி புது விதமாக வாசனை வருது அப்படின்னு கேட்டேன். அவங்க வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. அப்போ இவ்வளோ பெருசாக அழகாக ஒரு பூ பூத்துருக்கு, எவ்வளோ கண்டுபடுமோ தெரில. ரெண்டு பூ பூத்துருக்கு. இது காலையிலலாம் அப்படியே வதங்கி போயிடுங்க, இது வதங்கி சுருங்கி போயிடும் காலையில் பார்க்கும்போது. ஆனால் நைட்டில் மட்டும்தாங்க இது பூக்கும். அப்படியே ஒரு அழகு பாருங்க, எப்படி இருக்கு பார்த்தீங்களா? கோழி இலை மாதிரிலாம் சூப்பராக இருக்கு. இலை அதான் கோழி கலர் இது மாதிரி. கோழிக்கு வந்து வாலில் இருக்கு இல்லையா, வாலில் முடி அந்த மாதிரி இருக்கு பாருங்க. இந்த பூ அழகா இருக்கு பாருங்களேன். ஐயோ ரசிக்கணுங்க, இதை எப்படி ரசிக்கணும் பார்த்தீங்கன்னா. இங்க ஒரு ஹோல் இருக்கும் பாருங்க, அந்த ஹோலுக்குள்ள பிரம்மதேவா உட்காந்துட்டு இருப்பாரு. அப்புறமா நைட்ல மறுபடியும் இங்கே உட்காருவாராம். நம்மளாம் போன பேர் இங்க உட்காருவாராம், தெரியுதா? கை தெரியுது பாருங்க. அப்படியே ஒரு அழகுனா அழகுங்க பாருங்க. இங்கே பாருங்க போங்க, இது ரசிக்கணும்னா நைட்டில் தான் இப்படி ரசிக்க முடியுங்க, பார்க்க முடியுங்க. இது வந்து பகலில் ஒன்றுமே தெரியாது. இப்போ இருங்க பாருங்க, 9 மணி ஆக்சுவலி கரெக்டாக சொல்ல போனோம்னா 9 மணியில் பூத்து நாங்கள் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆமாங்க, அப்படி ஒரு இப்போ வீட்டில் இருந்து வைக்கிறோம் பாருங்க, வீடு ஃபுல்லாக மணக்கும் பாருங்க, மனம் அப்படி ஒரு காலில் தான் ஏஞ்சி பார்த்தா வீடு பூரா வாசம் தெரியாது போல, அந்த மாதிரி இருக்கு பாருங்க. நான் இங்கே வந்து இப்படி இருக்கேன்னா லெஃப்ட் சைடில் உட்காந்துட்டு இருக்கேன். என்னால் வாசனை ஸ்மெல் பண்ண முடியல, அவ்வளோ அளவுக்கு இதாக அடிக்குது பாருங்க. தண்டு எப்படி இருக்கு பாருங்க, இலை மேலே ஒரு தண்டு இது அப்படி தொங்கு. ஆக்சுவலி அங்கேருந்து அந்த எம்மோ லோகமா என்ன லோகம், ஏதோ ஒரு லோகம் சொல்லுவாங்க, தேவலோகம். தேவர்கள் வாழும் தேவலோகம். தேவலோகத்துல இருந்து வீயுமா, இலை மேலேயே வீயுமா. அந்த இலையிலேருந்து இது அப்படியே உற்பத்தி ஆகி அப்படியே பூத்து நம்ம பிரித்து சாமிக்கு வச்சிடணுமா. அப்புறமா இதில் எங்கள் பாட்டி என்னன்றாங்க, ஜூஸும் பண்ணி குடிக்கலாமா, அப்புறம் பாயசம் பண்ணி குடிக்கலாமா. அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க, அப்படி ஒரு மனம், எழுத்துக்கு அவ்வளோ நல்லது, ஆட்டுக்கு ரொம்ப நல்லது. இந்த பூ இதுக்கு எங்கன்னா கிடைச்சா விடாதீங்க இந்த பூவை. இப்போ வந்து இது பூக்கிற சீசன். எங்கன்னா கிடைச்சிச்சுன்னா நீங்கள் உடனே வாங்கி வளங்க, ஒரு மாதத்துல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இல்லைங்க, ஒரு வருஷம் வேணும். இது வருஷத்தில் 2 வாட்டி தாங்க பூக்கும். இது அப்பப்போ பூக்காது. 2 வருஷத்தில் ஒரு 2 வாட்டி பூக்கும். இது அபூர்வமான மலர், இது அபூர்வமாக தான் பூக்கும். இதெல்லாம் நம்ம நினச்சா வராது. அது நைட்டில் இதை கண்டுபிடிக்கணும் மெயினாக. பாருங்க, நாங்கள் நைட்டில் கண்டுபிடிச்சி ஒரு 11 மணி கண்டுபிடிச்சிங்கன்னா கரெக்டாக சிக்கும் கண்ணுக்கு. அந்த மாதிரி தான் நாங்கள் வெளியே பார்க்க வந்தோம். 2 சைடு 2 பேர் எவ்ரி நைட்டு 2 பேர் 2 பக்கம் பார்க்க வருவோம். செடிங்களை பார்த்தோம் நைட்டு. நாங்கள் வாசலுக்கு வெளியே வந்ததையும் பயங்கரமான வாசனை. ஒரு வாட்டி ஒரு மலரும் எங்களுக்கு அந்த பூ பூத்தாவே வித்தியாசமாக எங்களுக்கு வாசனை வரும். நாங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிடுவோம், இந்த மலராக தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் தடவுனோங்கன்னா அது கரெக்டாக அந்த மலராக இருக்கும். அந்த மலரோட வித்தியாசம், ஒரு மலரோட வித்தியாசம் எங்களுக்கு தெரிஞ்சிருங்க. இது நாங்கள் 4வது மாடியில் வச்சுருக்குறோங்க, இது மாடி தோட்டம். எங்களுக்கு இது அப்படியே ஒரு ரசிக்கும். கார்டன் மாதிரி தான் இந்த உலகமே. எங்களுக்கு இது ஒரு தெய்வலோகம் மாதிரிங்க. எங்களுக்கு டைம் பாஸு எல்லாமே எங்களுக்கு இங்கே நல்லா வீடியோ பண்ணுறதுக்கு பேக்ரவுண்ட் வேணும்னா கூட நாங்கள் இங்கே தான் பண்ணுறோம். பாருங்கள் எங்கள் எப்படி இருக்க பாருங்கள். சரி, எங்கள் வீட்டில் தோட்டம் இதாங்க. தோட்டம் மினி கார்டன்ன்ற மாதிரி சொல்லலாம். டிசம்பர் பூலாம் வச்சுருக்காங்க எங்கள் பாட்டி. எல்லாம் சூப்பராக இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் இப்படி தான் இருக்கும் எங்கள் வீட்டில் கார்டனு. நாங்கள் இப்படி வச்சுருக்குறோம் மாடியில். ஸோ ஃபுல்லாக